வணக்கம் நந்தினி. மின்தடையில்லா தமிழ்நாடு அப்படின்று தமிழக அரசு தற்பொழுது விளக்கம் அளித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் மாநிலம் முழுவதும் தடையில்லா சீரான மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசின் சார்பில் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக மின்சார விநியோக பாதையில் உள்ள மின்மாற்றிகள், புதைவட கம்பிகள் மற்றும் மின் கம்பிகளில் அவ்வப்போது ஏற்படும் பழுதுகள் காரணமாக சில இடங்களில் மின்தடை ஏற்படுவதாகவும், இத்தகைய மின்தடைகள் ஏற்படும் போது உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு தடையில்லா சீரான மின்சாரம் வழங்க அறிவுறுத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மின்தடை ஏற்படும் இடங்களில் சம்பந்தப்பட்ட மேற்பார்வை பொறியாளர்கள் கள ஆய்வு செய்து மின்தடைக்கான காரணங்களை ஆராய்ந்து அவற்றை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டதாகவும், பொதுமக்கள் மின்தடை தொடர்பான புகார்களை தெரியப்படுத்த மின்னகம் மின் நுகர்வோர் சேவை 24 மணி நேரமும் இயங்கி வருவதாகவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விண்ணகத்தில் பொதுமக்களிடம் புகார்கள் பெறுவதற்காக 3 முறை பணிகளில் ஒவ்வொரு முறை பணிக்கும் 2 மேற்பார்வையாளர்கள் உட்பட 65 மேற்பார்வையாளர்கள் கொண்டு 24 மணி நேரமும் இயங்கி வருவதாகவும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் மின் விநியோக பாதையில் உள்ள புதைவட கம்பிகள் மற்றும் மின் கம்பிகளில் அவ்வப்போது ஏற்படும் பழுதுகள் உடனடியாக சரி செய்யும் பொருட்டு 60 சிறப்பு நிலைக்குழுக்கள் அமைக்கப்பட்டு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் மாநிலம் முழுவதும் தடையில்லா சீரான மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மின்சாரத்துறை சார்பில் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.